Hello friends, welcome back to Minty Lemon. Merry Christmas and happy holidays to all. இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கிறிஸ்மஸுக்கு சூப்பரான ஒரு ப்ளம் கேக் செய்ய போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு ஸ்டிக் பட்டர் இதை நல்லா இப்படி ஃபோர்க்கில் நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பீட்டர் வச்சு நல்லா அடிச்சுக்கலாம். அதோடவே 3/4 கப் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கலாம். சுகர் அண்ட் பட்டர் நல்லா ஒன்றா பீட் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ இதோட 2 எக்கு சேர்த்துக்க போகிறோம். 1 by 1 உடச்சி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அப்படியே பீட் பண்ணலாம். இப்போ இதோட 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். இப்போ 1.5 கப்பு ஆல் பர்பஸ் ஃப்ளார், அதாவது மைதா, அதை நல்லா ஜலிச்சு சேர்த்துக்கலாம். இப்போது இதோட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் சின்னமன் பவுடர், நட்மேக் பவுடர் 1/2 டீஸ்பூன், 1/4 டீஸ்பூன் க்ளவ் பவுடர், அப்புறம் 1/4 டீஸ்பூன் ஜிஞ்சர் பவுடர், அப்புறம் கொஞ்சமாக சால்ட்டு. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகி வரட்டும். இப்போ இந்த எக் மிக்ஸோட எக்கு சர்க்கரை எல்லாம் போட்டு வச்சுக்கோ இல்லையா, அதோட இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாவு ரெடி ஆகிடுச்சு. இதோட இப்போ ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். இது ஆல்ரெடி நான் சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு ஃபுல் ஆரஞ்சை நல்லா ஜூஸ் எடுத்துகிட்டு அதோட 1/2 hour இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் சோக் பண்ணி வச்சுருந்தேன். என்னென்ன ஃப்ரூட்ஸ்னால் டேட்ஸு, அப்புறம் ட்ரை கிரேப்ஸு, செர்ரிஸ், அவ்வளோதான். இதெல்லாம் நல்லா சோக் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 1/2 hour சோக் பண்ணதுக்கப்புறமா இதை இதோட சேர்த்துக்கலாம். எந்த ஃப்ரூட்ஸ் வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் இதோட. அதாவது ட்ரையாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மிச்சம் இருக்கிற ஜூஸையும் இதோடய ஊற்றிடலாம். ஃப்ரெஷ் ஆரஞ்சு ஜூஸ் சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லாயிருக்கும். கேனில் விற்கிற ஆரஞ்சு ஜூஸ் நல்லா இருக்காது. இப்போ இதோட ஒரு 1/2 கப் ஃப்ரூட்டி டூட்டி சேர்த்துக்கிறேன். இதில் கொஞ்சமாக மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் கேக் மேலே அப்படியே போட்டுக்கலாம். அதோடவே ஒரு 1/4 கப்பு வால்நட்டு, அதையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. அடுத்தது இதோட ஒரு 1/4 கப் பீக்கான் நட்ஸு, இது கொஞ்சமாக நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கிறேன். அதை இப்போ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு பேனுக்கு மாற்றிக்கலாம். பார்ச்மெண்ட் பேப்பர் உள்ளே போட்டுக்கோங்க, அப்போ தான் நல்லா ஒட்டாமல் வரும். இந்த மாவு கொஞ்சம் திக்காக தான் இருக்கணும். ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது.
இப்போ வந்து இந்த கேக் மேலே கொஞ்சமாக வறுத்த முந்திரி, அப்புறம் வந்து நம்ம லெஃப்ட் ஓவர் இருக்கிற இந்த பீக்கான், அப்புறம் வந்து ஃப்ரூட்டி டூட்டி, இது எல்லாத்தையும் மேலே வச்சிடலாம். ஃபுல்லாக அப்படியே கேக் மேலே ஃபுல்லாக போட்டு விடுங்க. சூப்பராக இருக்கும். இந்த கேக்கு வந்து எவ்வளோ ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸு சேர்க்குறோமோ அவ்வளோக்கும் கேக் வந்து சூப்பராக இருக்கும். அவ்வளோதான், எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து இதை பேக் பண்ணிடலாம். பேக்கிங் டைமிங் வந்து 40 மினிட்ஸ் வச்சுருக்கேன். இந்த 350ல் 40 மினிட்ஸ் வச்சுடுங்க. கேக் பர்ஃபெக்டாக வந்திருக்கும். ஸோ கேக் வந்து பேக் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா வந்து ஒரு ஃபோர்க்கு வச்சு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃபோர்க்கில் ஒன்றுமே ஒட்டலைன்னா கேக் சூப்பராக வெந்துருச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்ச நேரம் வேகட்டும். ஸோ டிபெண்ட் ஆன் த அவன். அவ்வளோதான். ஒரு 5 to 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் வந்து நீங்கள் அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துகிட்டு அப்படியே வந்து கேக்கை கட் பண்ண வேண்டியது தான். ஓகே, கட் பண்ணி இப்போ டேஸ்ட் பண்ணலாம். பாருங்கள், சூப்பராக இருக்குது. நல்லா சாஃப்டாகவே இருக்குது கேக்கு. நான் வந்து இந்த ஃப்ரூட் கேக் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறேன். சூப்பராக வந்திருக்கு. நல்லா சுட சுட கேக். டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்களும் வந்து இந்த ரெசிபி வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மின்ட்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.